ஹாய் இன்னைக்கு சில்க் த்ரெட் பேங்கில் பிரைடல் செட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பர்பஸ் பார்த்தலாம். இந்த எல்லா பொருளும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஸ்டோன்ஸு டூல்ஸு என்னென்ன யூஸ் பண்ணுறது அப்படின்றது இதில் நான் ஒன்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோர் கட் பேங்கிள். இந்த ஃபோர் கட் பேங்கில் அதாவது யூ கட் சொல்லுவாங்க, அது வந்து 4. அதுக்கப்புறம் டூ கட் பேங்கிள் 2. அடுத்தது ஒரே ஒரு டூ கட் பேங்கில் ஃப்ளாட் 1. அடுத்தது 8 கட் பேங்கில் 2 எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த லைன் ஸ்டோன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஜும்கா மோல்டு, ஹெட் பின்னு, ஐ பின்னு, இது இந்த மாதிரி மேலே இந்த வளைய மாதிரி இது ஐ பின்னு சொல்லுவாங்க, ஹெட் பின்னு சொல்லுவாங்க ஃப்ளாட் இருக்கிறதுல. அடுத்தது ஃப்ளவர் கேப்பு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஜம்பிங், இது ஜம்பிங் சொல்லுவாங்க இது. அப்புறம் இந்த டூல்ஸ், இது கட்டிங் டூல் எல்லாமே, த்ரெட் கட்டர் எல்லாமே இருக்குது. அடுத்து இந்த பீட்ஸு, ஒரு ஒயிட் கலர் ஸ்டோனு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ காம்பினேஷன் தான் பண்ண போகிறோம். அதனால ஸ்கை ப்ளூல எங்கே இருக்க ஸ்கை ப்ளூ ஸ்டோன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அது பிங்க் ஸ்டோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே யூஸ் பண்ண போகிறதில்ல, சிலது மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சம் த்ரெட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாட்டான பேங்கிள் இருக்குல்ல, இதை நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கம் அப்ளை பண்ணிட்டு, இதுக்கு வந்து நான் ஒரு கோல்டன் கலர் இருக்குது, அதாவது கோல்டன் லோட்டஸ் டிசைன் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா லோட்டஸ் டிசைன் இப்போ வரைக்கும் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இப்போ லோட்டஸ் டிசைனே நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி ஒட்டிட்டு காய வச்சிருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் ஏக்கர் வந்து வீடியோ எடுக்கும் போதே கட் ஆயிருச்சு, அதை நான் பார்க்கல. அதனால கொஞ்சம் ரேப் பண்ணி முடிச்சிட்டேன். இதையும் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி காய வச்சிடலாம். இதுக்கு இது வந்து நான் லாஸ்ட்டாக பார்டராக யூஸ் பண்ண போகிறேன், அதனால இதுக்கு கோல்டு எடுத்திருக்கேன். அடுத்தது 8 கட் ஃபோர் கட் பேங்கிள். ஃபோர் கட் பேங்கிலையும் இதுக்கு நான் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ண போகிறேன். இதையும் வந்துட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி அந்த நூலை ஒட்டிட்டு காய வச்சிடலாம். இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா எடுத்து காய வச்சிருவேன். அப்போ தான் வந்துட்டு ஒன்று நம்ம ஓட்டுற சமயத்தில் இன்னொன்று காஞ்சிரும். நம்மளுக்கு ஒட்டிட்டு அதுக்கு 5 மினிட்ஸ் அப்படி வெயிட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒட்டுக்க காய அடுத்த ஓட்டத்தில் இன்னொன்று காஞ்சிரும். இப்போ நம்ம வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா ஈவனாக எடுத்து சுற்றணும். ஒன்று முடிகிற இடத்துல இன்னொன்று, அதாவது உங்கள் கட்டை விரல் யூஸ் பண்ணி அந்த இது சுற்றுற இடத்துல பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டில் சுத்தம் போது அப்போ தான் வந்து இதுவாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஜம்பிங் வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஹேங்கிங் நம்ம இந்த ஒரு சென்டர், இது வந்து ஒரு பேஸ் பேங்கில், அதாவது சென்டர் பேங்கில் நான் போட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஜம்பிங் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்கும். அந்த ஜும்கா மோடு காமிச்சு இல்லைங்களா, அதை வந்து ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இதோட எட்ஜ் எடுத்து லைட்டாக திருவி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஜம்பிங் உள்ள விடும்போது நூல் எல்லா நூலும் உள்ளார போகும். இல்லைனா ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி தான் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒட்டுக்கா எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு வந்து சென்டரில் கொண்டு வந்துருங்க அந்த ஜம்பிங். ஆனால் அப்போ தான் வந்து இந்த ஹேங்கிங் வந்து சென்டரில் இருக்க மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு ஓரமாக போயிட்டு இருக்க போல இருக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த ஓப்பன் பண்ணுவோம்ல அந்த ஜம்பிங்னா, அது ஓப்பன் பண்ணுற சைடு இருக்குல்ல, அதை வந்து வெளியே விட்டுக்கோங்க. அப்போ நம்ம வந்துட்டு அந்த ஜும்காவை இன்செர்ட் பண்ணும்போது நம்ம அதை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஜும்காவை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் லைட்டாக கம் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறனால, இது அங்கேயும் ஓடக்கூடாது நான் ரேப் பண்ணும்போது அப்படிங்கிறனால. இங்கே நீங்கள் கம் ஊட்டணுங்கிறது வந்து கம் யூஸ் பண்ணணுங்கிறது ஆப்ஷனல் தான், யூஸ் பண்ணுங்கள். இல்லை நம்ம சென்டரில் வச்சு நல்லா டைட்டாக சுற்றிட்டு அந்த இடத்துல நகராது. நான் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிட்டேன். இப்போ வந்து மிச்சத்தையும் சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரேப்பிங். இது மிச்சத்தையும் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி ரேப் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பேங்கிள்ஸையும் நம்ம ரேப் பண்ணி வச்சிடலாம் ஒன்று ஒன்றா. அதாவது இந்த 4 கட் பேங்கிள், 2 கட் பேங்கிள் எல்லாத்தையும் ரேப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃபுல்லாக எல்லா ஒரு செட்டே ரேப் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இந்த ஆர்டரில் தான் இந்த சீக்வன்ஸ்லாம் வைக்கலாம்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பேங்கில் டிசைன் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 குந்தன் ஸ்டோன் எடுத்துட்டு ஒரு லோட்டஸ் மேக் பண்ண போகிறோம். ரெண்டுமே வந்து ஐ ஷேப் குந்தன் தான் எடுத்துருக்கேன். ஒன்று வந்து நம்ம லோட்டஸ் கேப்பியும் கலர் ரோஸ் கலர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கை ப்ளூ கலர். இந்த மாதிரி 3 பெட்டல்ஸ் ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ மேலே வந்து ஸ்டோனுக்கு மேலேயே நான் வந்து இன்னும் ஸ்டோன் ஒட்டணும் அப்படிங்கிறனால B7000 எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கிரிப்பாக ஒட்டிக்கும், அதனால இது எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இப்படி ஒட்டியாச்சு. இப்போ பார்க்க லோட்டஸோட மேலே வந்துருச்சு. இப்போ கீழே வந்து இந்த லீஃப்க்கு பண்ணிக்கலாம். லீஃப்க்கு இதே போல் அதாவது சேம், இது வந்து ஒரு 3D டிசைன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லோட்டஸ்க்கு கீழேயும் வந்துட்டு இந்த மாதிரி இலைங்களுக்காக ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து இந்த மாதிரி 3 ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு லோட்டஸ் வந்துருச்சா. இப்போ இந்த சென்டரில் 3D டிசைன் அப்படிங்கிறனால மேலே வந்து கொஞ்சம் லோட்டஸ் வந்து ஒரு 2 லேயராக வச்சு ஒட்டியிருக்கும். இப்போ கீழே வந்து ஒரு லேயர் இருக்கனால அங்கே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மேலே வந்துட்டு லைட்டாக ஒரு குட் ஃபினிஷிங்காக ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்து இந்த சென்டரில் ஒட்ட போகிறேன். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், 3D டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன் நல்லா இருக்குல்ல. இதையே வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த பேங்கிள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடலாம். அதே சேம் டிசைன் வந்து இந்த ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. எல்லா ஃபுல்லாக சுற்றி லோட்டஸ். நெக்ஸ்ட் இந்த ஹேங்கிங் ரெடி பண்ணலாமா. அதுக்கு இது வந்து இந்த அங்கங்கே தூக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து ரேப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அங்கே இங்கேயும் தூக்கிட்டு தெரியாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து, அதாவது இதுக்கு 3 கலர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேங்கிலே மொத்தம் 3 கலர்ஸ். ஒன்று வந்து ஸ்கை ப்ளூ, ரெண்டாவது வந்து பிங்க், நெக்ஸ்ட் வந்துட்டு கோல்டு. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து 15 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம 3 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹேங்கிங்க்கு. அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஒட்டி எடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த எட்ஜில் இருக்குல்ல, இங்கே வந்து லைட்டாக கம் அப்ளை பண்ணி திரும்பி விட்டுக்கோங்க. அப்போ ஊசி மாதிரி ஆகிடும். அப்போ அந்த நடுவில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன ஹோல் இருக்கிறனால நம்மளுக்கு விட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயும் போல் வந்து நம்ம பேங்கிள் ரேப் பண்ணுற மாதிரியே தான். இதில் வந்துட்டு என்னன்னா, இப்போ நம்ம என்னன்னா ஒரு நடுவில் ஒரு ரோஸ் கலர் நான் விடணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி கேப் விட்டு நான் ரேப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி துணி தைக்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த ஹோல்குள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். அவ்வளோதான். சேம் இதுதான், சேம் சீக்வன்ஸு. கொஞ்சமாக கேப் விட்டு திரும்ப அப்படியே ரேப் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்படி ரேப் பண்ணுறனால உங்களுக்கு நடுவில் அடுத்த கலர் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் விடணும். இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கலாம்.
அந்த ரேப்பிங் முடிஞ்சிச்சு. இப்போ கம்மு ஒட்டி ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த ரேப்பிங்கை. அடுத்து நம்ம வந்து பிங்க் கலர் ஒட்ட போகிறோம். இதே பாருங்கள், இதுவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக தான் இருக்குது, நீட்டாக. அடுத்தது பிங்க் கலர் ஒட்டிக்கலாம். அதுக்கு அதே போல் 15 ஸ்டாண்ட்ஸ் வந்து பிங்க் கலர் எடுத்து, அதாவது பிங்க் கலருங்கிறது ரோஸ் கலர்னு சொல்லலாம். ரோஸ் கலர் எடுத்து இந்த மாதிரி உள்ளார ஒட்டிட்டு திரும்ப வந்து இதுக்கான ரேப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே போல் தான், அது எப்படி ரேப் பண்ணணும், அதே போல் அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதில் வந்து இதை நம்ம ரேப் பண்ணி முடிக்க போகிறோம். அவ்வளோதான், இதோட ரேப்பிங் முடிஞ்சு. அடுத்தது கோல்டன் கலர். அதாவது இதுக்கு வந்து 4 நூல் தான், 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து இப்போ வந்துட்டு இதை நான் ரேப் பண்ண போகிறேன். அதாவது ஒரு பார்டர் மாதிரி ரெண்டு கலருக்கும் நடுவில். அவ்வளோதான், நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹெட் பின்னு, அடுத்தது 2 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்க ஒரு 2 கோல்டன் பீட்ஸ் எடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஸ்மால் சைஸு, அடுத்தது பிக் சைஸு, அடுத்தது ஒரு ஸ்மால் சைஸ் ஹேங்கிங்காக. இப்போ அந்த எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு, எவ்வளோ வேணும் அவ்வளோ பார்த்து கட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து இந்த பின், அதாவது இந்த ஹெட் பின் இருக்குல்ல, இதை தான் நம்ம இதுக்குள்ளே விட போகிறோம். இந்த மாதிரி இப்போ அந்த மேலே இருக்கிறத நம்ம ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹெட் பின் இருக்குல்ல, அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு, இப்போ அந்த லூப்பை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஹேங்கிங் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கேப் எடுத்துட்டு நம்ம ஃப்ளாட் பண்ணணும். எப்படி ஃப்ளாட் பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டலையும் வந்து அந்த நேராக இருக்கிறத வந்து ஃப்ளாட் பண்ணி விட்டுருணும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஜும்கா இருக்குல்ல, அதுக்கு மேலே இதை நம்ம ஒட்ட போகிறோம். அப்போ ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு பிடிச்சிக்கும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ளாட் பண்ணி எடுத்துரும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மேலே இருக்கிறத வந்து நான் எப்படி ஃப்ளாட் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஒரு தகுடை எப்படி ஸ்ட்ரைட்டாக மாற்றுறோமோ அதே ஃபீல் தான் வெளியே இருக்கும் நீங்கள் ஃப்ளாட் பண்ணும்போது. அவ்வளோதான், ஃப்ளாட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த மேலே இப்போ நான் சொன்ன இந்த இடத்துல தான் நான் போக போகிறேன். B7000 மோஸ்ட்லி நீங்கள் மெட்டலெல்லாம் ஒட்டும் போது B7000 எடுத்துக்கிறது ஓகே தான். எனக்கு இங்கே நீங்கள் நார்மல் கம்மும் எடுத்துக்கலாம். நீங்கள் B7000 தான் இங்கே மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் அந்த இடத்துல ஹார்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால. அந்த கம்மும் ஹார்டாக தான் இருக்கும். நான் வந்துட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, மெட்டல் டு மெட்டல் அப்படிங்கும்போது இது ஒட்டிக்கலாம். மெட்டல் டு ஸ்டோன் அந்த மாதிரி. இன்னொரு ஃப்ளவர் கேப் எடுத்து இந்த மாதிரி இந்த ஐபின்குள்ளே விட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த ஜும்கா மோடு ரேப் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதில் அந்த மேலே ஒரு ஹோல் இருக்குல்ல, அதில் இப்படி விட்டு எடுத்துடலாம். தெரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அழகாக ஒரு தோடு மாதிரியே இருக்குல்ல. இதை நம்ம தோடுக்கு இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஹேங்கிங்க்கு இதே கான்செப்ட் தான். இப்போ மேலே ஒரு கோல்டன் கலர் பீட் எடுத்து இந்த மாதிரி போட்டாச்சு. இதில் இப்போ எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துடலாமா? இந்த மாதிரி எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப இதில் ஒரு லூப்பை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு, அந்த வலையில் வந்து ஜம்பிங் கோத்துருந்தோம்ல, அதில் இப்படி கோத்து இந்த லூப்பை வந்து டைட் பண்ணி விட்றோம். அதாவது நம்ம மடக்கி விட்டுணும், அந்த லூப்லேருந்து வெளியே வராத மாதிரி. சிம்பிள். அப்படி தான். ஹேங்கிங் வந்து ரொம்ப சிம்பிள். நமக்கு ஜும்காவுக்கும் ஹேங்கிங்க்கும் வேறு கான்செப்டே இல்லை, சேம் கான்செப்ட் தான். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் 4 கட் பேங்க் இருக்குல்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ஸ்கை ப்ளூ கலரில் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு எப்பயும் போல் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துட்டு இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்க ஒரு குந்தன் ஸ்டோன் எடுத்து, அதாவது இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், நடுவில் வந்துட்டு ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்துருக்கேன். இதை தான் இன்றைக்கி வந்துட்டு இது சிம்பிள் டிசைன் தான், ரொம்ப சிம்பிள், ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வலையில் நடுவில் மட்டும் இந்த மாதிரி கம்மு வந்து வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டே வாங்க. இப்போ கொஞ்சமாக பாதி தூரம் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டைமண்ட் ஷேப் இருக்குது இல்லைங்களா, அது இந்த மாதிரி சென்டரில் ஒட்டணும். அவ்வளோதான், சிம்பிள். ஒன்றுமே இல்லை, கம் ஊட்டி அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம். அவ்வளோதான். இதுவே ஒரு நல்ல டிசைனாக இருக்குது. அடுத்தது இப்போ 2 கட் பேங்கிள் இருக்குல்ல, அது என்ன பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 4 சைடில் வந்து ஸ்டோன் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஒரு பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி நாலு மடிச்சு விட்டிங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும். இப்போ அங்கே வந்துட்டு அந்த கோட்டுக்கு நேராக நம்ம அந்த கம் ஒட்டிடலாம். இப்போ வந்து என்னன்னா, நம்ம ஒரு 4 சைடு நாமளே ஒட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டாக இருக்காது. டிசைன் முடிச்சுட்டு ஒரு பக்கம் சின்ன கேப் இருக்கும், ஒரு பக்கம் பெரிய கேப் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் அந்த மாதிரி ஒரு ஷீட்டை வந்து ரவுண்டாக கட் பண்ணி அது இந்த மாதிரி 4 இதாக மடித்து அந்த கோட்டுக்கு நேராக புள்ளி வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு மார்க் மாதிரி ஆகிடும். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. எல்லா பக்கம் ஈவனாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதாவது வைக்கும் போதும் எல்லா சைடும் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. படத்தில் வைக்கும் போது இப்போ இந்த இடத்துல நான் சொன்னல, அதே போல் இந்த ஒயிட் ஸ்டோன் எடுத்து நான் ஒட்ட போகிற நடுவில் கரெக்டாக அந்த 4 பக்கமும் எந்த ஒரு அது கேப் கம்மியாகவும் பெருசாகவும் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். இந்த கம்மெல்லாம் எடுத்து நம்ம இந்த ஸ்டோனில் எடுத்து இந்த கம் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து ஒட்டிக்கலாம். இங்கே வந்து என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னா, நடுவில் ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி, சைடில் 2 பக்கம் ஒரு லீஃப் இருக்க மாதிரி. இதுலேயும் வந்து ஃப்ளவர் கான்செப்ட் தான். நம்ம வந்து இப்போ சென்டர் பேங்கிளுக்கு லோட்டஸ் வச்சிருந்தோமா, அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஃப்ளவர் மாதிரி தான். இப்போ வந்துட்டு என்னன்னா, நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஸ்டோன்ஸும், அதாவது ஸ்கை ப்ளூ கலரில் ரேப் பண்ணிக்கிறதுக்கு பிங்க் கலர் ஸ்டோன்ஸும் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். அதே போல் தான் இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த நான் ஃப்ளவர் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 6 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நான் வந்து கம் ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் மேலே கீழே ஒட்டிக்கிறேன். அப்போ தான் நம்ம சைடில் வந்துட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்.
அவ்வளோதான். ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்கை ப்ளூ கலர் குந்தன் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ மேலே வந்துட்டு லீஃப் மாதிரி ஒட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஐ ஷேப் குந்தன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த 4 சைடும் ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் 4 சைடு ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 2 ஃப்ளவரும் ஒட்டினதுக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்குது. அதுலேயும் வந்து சென்டராக பார்த்து கம் ஒட்டி ஒயிட் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல எதுவும் ஒட்டலாம் நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து இது பிரைடல் பேங்கில், அதனால் ஸோ எல்லா இடத்துலையும் கம் ஒட்டி இருக்கும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சாரி, எல்லா ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டிட்டு இருக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதே போல் இன்னொன்று நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பேங்கிள் இன்னும் ஒரே ஒரு தான், அந்த 8 கட் பேங்கிள். இதுதான் அது. இது வந்து கோல்டன். இது வந்து லாஸ்ட் பார்டருக்கு வச்சிருக்கேன். இதுக்கு வந்துட்டு ரொம்ப டிசைன் இல்லை. இப்போ என்னன்னா, இப்போ வந்து நம்ம பிங்க் கலர் யூஸ் பண்ணியாச்சு, பிங்க் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் இது ஸ்கை ப்ளூ கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறனால மல்டி கலரில் இருக்க லைன் ஸ்டோன் வந்து எடுக்க போகிறேன். ஒயிட் இல்லாமல் மல்டி கலரில் போது மோஸ்ட்லி உங்களுக்கு என்னன்னா அந்த ப்ளூ, அந்த லைட்டாக பிங்க் அது தெரியுற மாதிரி இருக்கும் அந்த இது வெயில் படும்போது. ஸோ அதனால் அங்கே நான் வந்து மல்டி கலர் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறேன். லைன் ஸ்டோனு இந்த பார்டருக்கு அந்த லைன் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து ஃபுல்லாகவே கம் ஊட்டி எடுத்துகிட்டு பாதி ஒட்டாமல், ஏன்னா நம்ம வந்து அதில் பாதி ஒட்டும் போது காஞ்சிடும். இது வந்துட்டு ஒரே இதாக ஒட்ட போகிறல, அதனால் ஃபுல்லாகவே நான் கம் எடுத்து வச்சுக்கேன். இந்த மாதிரி சென்டராக வர மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் ஸ்டோன் வச்சுட்டு சைடில் வந்து பால் செயின் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து இதே ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது. அதனால் அது கொச்சன்னு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெறும் லைன் ஸ்டோனை மட்டும் ஒட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த கோணல் மானலமாக போயிடுச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக நம்ம ஒட்டியாச்சு. இப்போ அங்கேயும் எதுவும் நகர்ந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ மல்டி கலர்னால நிறைய டபுள் கலர் மாதிரி தெரியுது. இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் நகர்ந்துருச்சு. இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். கம்மும் நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டா தான். நல்லா கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நான் இன்னொன்று ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், பார்டருக்கு வேலையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வந்து எந்த ஆர்டரில் வைக்கணுமோ அந்த ஆர்டரில் வச்சு காமிக்கிறேன். இந்த ஆர்டரில் தான் நான் பண்ணது. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். எது குட்டி டவுட் இருந்துச்சுனாலும் நான் ஷார்ட்ஸாக போடுறேன். இதுதான் நம்மளோட லாஸ்ட், அதாவது ஃபைனல் லுக். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.